இன்று அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கத்தின் சார்பாக தஞ்சாவூர் மாவட்ட மேலாளர் அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனு கொடுக்க வந்தோம். இதில் என்னவென்றால் நாங்கள் 23 வருடமாக டாஸ்மாகிலே பணிபுரிந்து வருகிறோம். மிக குறைந்த சம்பளத்தில் மேற்பார்வையாளர்களுக்கு 15,000ம் விற்பனையாளர்களுக்கு மாதம் 12,000 மட்டுமே சம்பளம். இதில் இட வாடகை இருக்கிறது. இட வாடகை அரசு வழங்கும் வாடகை மட்டும் கொடுக்கிறது இல்லாமல் கடையில் இருந்து இன்னும் இடக்காரர்களுக்கு கூடுதலாக வாடகை கொடுக்க வேண்டியுள்ளது. இவ்வளவு நெருக்கடியிலும் புதிதாக கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை இந்த மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் கடந்த ஆட்சியில் திணித்தார்கள். அப்பொழுதே நாங்கள் பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை எப்படி நீங்கள் எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் அறிமுகப்படுத்துவீர்கள் என்று கேட்டு போராடினோம். அதற்கு அனைத்து வசதிகளும் உங்களுக்கு செய்து தரப்படும். பாட்டில் வாங்குவதற்கு டெண்டர் விட்டு அவர்கள் நேரடியாக வாங்கி கொள்வார்கள். கொஞ்ச நாள் நீங்கள் இந்த பாட்டில் கலெக்ஷனை திரும்ப நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒப்பந்தக்காரர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்று எங்களுக்கு கொடுத்து வாக்குறுதி கொடுத்து அதை நடத்த செய்தார்கள். இதுவரையிலும் செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்று வரை அந்த திரும்ப பெறும் திட்டத்திற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை. அதில் எங்கள் ஊழியர்களே ஈடுபட்டு கொண்டு மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். இதில் இப்பொழுது கடையில் வாடிக்கையாளர்கள் கூடுதலாக விற்கிறோம் என்று கூறி, அதாவது பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் ரூபாய் 10 ஸ்டிக்கர் ஒட்டி 10 கூடுதலாக விற்றுவிட்டு திரும்ப பாட்டிலை வாடிக்கையாளர்கள் கொடுத்தவுடன் அவர்களுக்கு 10 திரும்பி கொடுக்கின்றோம். அதையே நாங்கள் கூடுதலாக விற்கிறோம் என்று வாடிக்கையாளர்கள் தினம் தினம் எங்கள் ஊழியர்களை அச்சுறுத்துகிற வகையில் வீடியோ காட்சிகளை எடுத்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில நிர்வாகத்திற்கும் அனுப்புகிறார்கள். அதன் அடிப்படையில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எங்கள் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அதை நிறுத்த வேண்டும் என்றும் பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் முழுமையாக தனியாரை பயன்படுத்த வேண்டும் என்றும் டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தி எங்களது அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கம் சார்பாக இன்று மாவட்ட மேலாளரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். மாவட்ட மேலாளர்கள் பரிசீலித்து உங்களுக்கான உதவிகளை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். மேலும் இதே நிலை நீடித்தால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வாடகை பாட்டில் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டா அந்த 10 கூட வாங்க முடியுமா? நீங்க 10 வாங்குறதுக்கு வேலையே இல்லை எங்களுக்கு. எதனால அந்த 10 வாங்கவே இல்லை. 10 வாங்குறது 10 வாங்குறது எதுக்குன்னா, எங்களுக்கு இதர செலவுகள் நிறைய இருக்கு. முதல்ல கடையோட வாடகை, இபி பில்லு முழுவதுமாக அரசிலிருந்து வழங்கப்படுவதில்லை. இடத்திற்கான வாடகையும் அரசு கொடுக்கிற வாடகை இல்லாமல் இன்னும் கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. அடுத்து இபி பில், அட்டைப்பெட்டிக்கான பணத்தை நாங்கள் திரும்ப கட்ட வேண்டும். 4 பெட்டிக்கு 1 கிலோ வேஸ்ட் பணம் கட்ட வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் சேகரித்து வைப்பதற்கான இடமே இல்லை. அந்த இடத்திற்கான வாடகை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரக்கு இறக்குறவங்களுக்காக பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து பைபேக்கு, பாட்டில் திரும்ப பெறுவதற்கான அந்த இடத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது 1000-1500 பாட்டில்களை சேகரித்து வைப்பதற்கான இடம் வேண்டும். அதுவும் பாட்டில் எடுக்கிறது 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு முறை தான் ஒப்பந்ததாரர்கள் எடுக்க வருகிறார்கள். அதை சேமிப்பதற்கான இடவசதி கிடையாது. அதற்கான இடத்திற்கான வாடகையும் நாங்களே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? பாட்டில் வாங்குவதற்கு ஆள் கிடையாது. கடையில் உள்ள கடையில ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால பாட்டில் திரும்ப பெறுவதற்கு வெளியாட்களை வைத்துதான் வாங்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு தினம் ஒருவருக்கு சராசரி சம்பளம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கொடுத்தால்தான் வேலைக்கே வருகிறார்கள். இவ்வளவு சிரமத்திலும் நாங்க இந்த இதை நடத்திட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க. இது எல்லா செலவும் முழு செலவும் அவங்க ஏத்துக்கிட்டோம். நாங்க எம்ஆர்பி மட்டும் நாங்க வைத்து விற்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சராசரி மனிதனின் சம்பளம் எவ்வளவு என்பதை அரசு கணக்கிட்டு அந்த சம்பளத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். 23 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். 23 ஆண்டுகள் நாங்கள் எல்லாம் அப்பொழுது திருமணமாகாதவர்களாக இருந்தோம். இப்பொழுது அனைவருக்கும் குடும்பம், குழந்தைகளின் படிப்பு, வீட்டு வாடகை, இது போன்ற செலவுகள் இருக்கிறது. இதனை கணக்கிட்டு அனைவருமே டாஸ்மாக் எதுக்கு வந்தோம்னா, அந்த நேரத்தில் வேலையில்லா திண்டாட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் படித்த பட்டதாரிகள் அனைவரும் டாஸ்மாக் வேலைக்கு வந்தோம். இன்று வரை 23 ஆண்டுகளாக 1000 ரூபாயிலிருந்து 15,000 12,000க்கு தான் வந்திருக்கோம்.
வருடத்திற்கு 1000 உயர்த்தினாலே நேரம் 23,000 30,000 வாங்கியிருக்க வேணும். சம்பளத்தை உயர்த்தணும். இது எல்லாத்தையும் எங்களோட குறை என்னன்னு எங்களை நிவர்த்தி பண்ணுனா எல்லாமே குறைஞ்சிரும். கூடுதல் விலை விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பேரு பொறுப்பு. உங்க பேரு பொறுப்பு. கிருஷ்ணமூர்த்தி, அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்க சார்பாக. நம்ம